அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். Tnea 2023 கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்க்கு காலேஜஸ் பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 160 to 200 கட் ஆஃப் வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் இருக்கும் பட்சத்துல உங்களோட ரேங்க் எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். நீங்க வந்து ரவுண்ட் 2க்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கு. 162 இல்லனா 163 இந்த மாதிரியான கட் ஆஃப் இருக்க மாணவர்கள் இதுக்கு மேல இருக்கிற கட் ஆஃப் எல்லாமே ரவுண்ட் 2ல இந்த வருஷம் கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் ஜோன்ல மட்டுமே அட்டானமஸ் கல்லூரிகள் பத்தி மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆர்டர் கொடுக்க போறோம். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ்ல எந்தெந்த மாதிரியான கல்லூரிகள் இருந்தது அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். ஆர்டர் வைஸ் பார்க்க போறேங்க. சிம்பிளா இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இந்த டாப் 10 காலேஜஸ்ல சிவில் மாரி டிபார்ட்மெண்ட் 92 கட் ஆஃப் வரைக்குமே சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சோ 92 கட் ஆஃப் இருந்தாலுமே டாப் 10 காலேஜஸ் இன் கோயம்புத்தூர்ல நீங்க சேர்ந்து படிக்க முடியும். சிவில் மாரி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்தெந்த மாதிரியான கட் ஆஃப் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் வருதோ அது எல்லாம் இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட இன்னும் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. 20 to 25 நாளுக்கும் மேல ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு மட்டுமே. அப்ப செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்லாம் இன்னுமே காலதாமதமாகும். இந்த இடப்பட்ட டைம்ல இப்ப சொல்ற இந்த அட்டானமஸ் காலேஜஸ் உங்களோட கட் ஆஃப்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எந்தெந்த மாதிரி முடியும் அப்படிங்கறத பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்க முடியும். டீடைல்டா பார்க்க போறோம். மேலும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இமட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 160 கட் ஆஃப் வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை ஃபோக்கஸ் பண்ணி காலேஜஸோட ஆர்டர் இப்ப நம்ம கொடுக்க போறோம். இதுக்கு அடுத்த கட்டமா 150, 140, 130, 120 இந்த கட் ஆஃப் மாணவர்களுக்கு என்னென்ன கல்லூரிகள் கோயம்புத்தூர் ஜோன்ல ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேச போறோம். சென்னை ஜோன் வேணும் நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல சென்னை ஜோன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்டா நம்ம ஒரு வீடியோல கோயம்புத்தூர் ஜோனுக்கு 12 காலேஜஸ் கொடுத்திருந்தோம் ஃபார் ரவுண்ட் 1க்கு மட்டுமே. அந்த காலேஜஸ் என்னங்கிறது இப்ப நான் ஓரலா சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ற காலேஜஸ் என்னென்ன கட் ஆஃப்க்கு எது கிடைக்கும் அப்படிங்கிற பத்தியும் இப்ப தெளிவாக பார்த்தரலாம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸை பாருங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் இமீடியட்டா உங்களுக்கு வந்து சேரும். மேலும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. நம்ம சேனலுக்கு தனியா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல பசங்க பார்க்க வேண்டிய கல்லூரி PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 கவுன்சிலிங் கோடு. இதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் 199.5. இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு கேம்பஸ், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு அடுத்த கட்டமா இதே கல்லூரியில படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 164 கட் ஆஃப் இருந்தாலும் கூட டெக்ஸ்டைல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் உங்களுக்கு இந்த வருஷமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ PSG குள்ள 164க்கு மேல கட் ஆஃப் இருக்கும் மாணவர்கள் வரைக்குமே சீட்ஸ் வந்து அலாட் ஆகும் ஃபார் BC கம்யூனிட்டி அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இனி அடுத்த கட்டமா MBC, அதுக்கப்புறம் BC முஸ்லீம், SC, SCA, ST இந்த மாதிரி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு இன்னுமே கட் ஆஃப் மார்க் குறைந்தாலும் சீட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேசியாச்சா. செகண்ட் இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுறது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 கவுன்சிலிங் கோட். 197 கட் ஆஃப் வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ஆக இருந்தது. இந்த வருஷம் 0.5 குறையவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கல்லூரியில சிவில் மாரி டிபார்ட்மெண்ட் 179 வந்து இருக்கலே லீஸ்ட் கட் ஆஃப் ஃபார் BC கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃபா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்ததா 181 கட் ஆஃப் இருந்தாலும் கூட மெக்கானிக்கல் மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கல்லூரியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ 180க்கு மேல இருக்கிறவங்க CIT கோயம்புத்தூர் வரைக்கும் மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் கட்டாயமா எடுக்க வேண்டிய கோர்சஸ் தான். பயப்படாம மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா GCT கோயம்புத்தூர் நீங்க அடுத்த ஆப்ஷன்ல வைக்க வேண்டிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். 196.5 வந்து லாஸ்ட் இயர் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கா இருந்தது. GCT கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. இந்த காலேஜ்ல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 171 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 170க்கு மேல கட் ஆஃப் இருந்தாலும் கூட GCTல ப்ரொடக்ஷன் BC கம்யூனிட்டி மாணவனுக்கே கிடைக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. வேற ஒரு சில கம்யூனிட்டியா இருக்கும் பட்சத்துல இங்க இன்னுமே குறைந்த கட் ஆஃப் இருந்தாலும் சீட் கிடைக்கும். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கும் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் IT பிளேஸ்மெண்ட்ஸும் நன்றாக வரக்கூடிய கல்லூரி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி 2377 வந்து கவுன்சிலிங் கோடுங்க. இதுக்கும் 196.5 வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோசிங் கட் ஆஃபா லாஸ்ட் இயர் இருந்தது.
அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா 172க்கு மேல கட் ஆஃப் இருக்கும் பட்சத்துல இந்த கல்லூரியில உங்களுக்கு சீட் கிடைக்கும். 182 கட் ஆஃப்க்கு மேல இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் PSG I TECH இது ஒரு நான் அட்டானமஸ் பிரைவேட் காலேஜ். PSG ஓட செகண்ட் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. ஸோ ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ்ல இதையும் எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. 195.5 வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருந்தது. இந்த கல்லூரியில டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் 143.5 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாலும் கூட அது வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த காலேஜை வைக்கலாம். ஸோ டெக்ஸ்டைல் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கப்பட ஒரு டிபார்ட்மெண்டா பார்க்கப்படுது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவிலும் இனி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து அடுத்த ரேங்கிங்ல நம்ம கொடுக்குற கல்லூரி கோயம்புத்தூர்ல 2718 இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் காலேஜ். 194 வந்து இந்த காலேஜோட ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த காலேஜ்ல சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 162க்கு மேல கட் ஆஃப் இருந்தாலும் கூட உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல 160க்கு மேல இருந்தாலும் கூட நீங்க எய்ம் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல நம்ம கொடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 வந்து கவுன்சிலிங் கோடு. 189 கட் ஆஃப் வந்து இந்த காலேஜோட ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தது. அதே சமயம் மெக்கானிக்கல் மாதிரி டிபார்ட்மெண்ட் இங்க கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா 160 கட் ஆஃப்க்கு மேல இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த கல்லூரியில இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கட்டாயமா 160 கட் ஆஃப்க்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டபிள். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஆப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி SKCT 2722 கவுன்சிலிங் கோட். 189 ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தது. அதே சமயம் சிவில் மாதிரி டிபார்ட்மெண்ட் 137 கட் ஆஃப்க்கு மேல வைத்திருந்தாலும் கூட ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் உங்களுக்கு சிவில் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் இந்த வருஷமும் எதிர்பார்க்கப்படுது. இது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதர் 2 காலேஜஸ் அதர் ரீஜியன்ஸ் சொல்லிட்டு பன்னாரி அம்மன் காலேஜும் கொங்கு காலேஜும் சொல்லியிருந்தோம். அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த ஆப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது 2702 வந்து கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 190 கட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தது. அதே சமயம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த காலேஜ்ல இருக்கு. 126 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாலும் கூட பன்னாரி அம்மன்ல நீங்க டெக்ஸ்டைல் கோர்ஸ் படிக்க முடியும் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். சாய்ஸ் ஃபீலிங்ல 126க்கு மேல இருந்தாலும் கூட நீங்க கோர்சஸ் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 190.5 வந்து லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப். 127 வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தது. ஸோ 127க்கு மேல இருந்தாலும் கூட கொங்கு இன்ஜினியரிங்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண கேம்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். இந்த காலேஜ் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து 188 வந்து ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தது ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்க மெக்கானிக்கல் மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து 138 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாலும் கூட கிடைக்கும். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எய்ம் பண்ற மாணவர்கள் கவர்மெண்ட்ல கிடைக்கல கோயம்புத்தூர் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் எடுக்கலாம். இந்த கல்லூரியின் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. பட் குறைந்த செலவுல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்க நான் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் போலான்னு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இதை தேர்ந்தெடுக்கலாம். வேலையை மட்டும் நம்பி இருக்கும் மாணவர்கள் 2-3 டைம் அங்க படிக்கிற மாணவர்கள் கிட்ட வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு சில ஃபியூ கம்பெனிஸ் வந்து நிறைய மாணவர்கள் ஒட்டுக்கா கொத்தா வேலைக்கு எடுத்துட்டு போன மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. பிளேஸ்மெண்ட்ஸை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலேஜ் ஆப்ஷன்ல வைக்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஒரு பஃபர் ஆப்ஷன்ல வச்சுக்கிற ஒரு காலேஜ் தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் பார்க்கறேன், பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் பார்க்கறேன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல நீங்க பஃபர் ஆப்ஷன்ல ஒதுக்கி வச்சிருங்க. இல்ல எனக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஐடியா இருக்கும் பட்சத்துல இதை நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த வகையில ஒரு சிறந்த கல்லூரியா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 வந்து கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜோட ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் 186 பார்க்கப்படுது. இதுவும் ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் 92 தான் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த கல்லூரிகள் மட்டும்தான் நாம லாஸ்ட் வீடியோல கொடுத்திருந்தோம். இப்ப புதிதாக இன்னுமே 180 கட் ஆஃப்ல இருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கான காலேஜ் லிஸ்ட் இப்ப நம்ம சொல்ல போறோம். அடுத்ததான் நீங்க ஆப்ஷன்ல வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764 வந்து கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜுக்கு பிசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் 181.5 வந்து க்ளோசிங் கட் ஆஃபா இருந்தது பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல
சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்ல வந்து எல்லாமே ஆப்ஷன்ல வைக்கலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2710. இது லாஸ்ட் இயர் 181 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஆக இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இசிஇ, ட்ரிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இந்த கல்லூரிகளில் இன்னுமே குறைந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் மாணவர்களுக்கு கூட கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்ற காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு 160 இருந்து 180 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் மட்டுமே, ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டுமே, இசிஇ டிபார்ட்மெண்ட் மட்டுமே எனக்கு மைண்ட்ல இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் மட்டுமே எய்ம்ல இருக்குன்னா அந்த மாணவர்கள் இனி நான் சொல்ற காலேஜஸ் நேர்ல போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆர்டரா அப்படியே நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம சொல்றது மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 கவுன்சிலிங் கோட் 177 வந்து லாஸ்ட் இயர் பிசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கா இருந்தது. ஸோ அதை விட குறைந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க் வந்து 1.5 to 2 கட் ஆஃப் மார்க் குறைந்திருக்கு இந்த வருஷம். அதுக்கு அடுத்ததா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு நான் அட்டானமஸ் கற்பகம் குரூப்ல அடுத்த கல்லூரியா பார்க்கப்படுது. 2735 வந்து கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் 176, பிசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இனிமே அதர் கம்யூனிட்டி மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எல்என்டி பைபாஸ் 2727, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 168 வந்து லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750, 163 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கா இருக்கு. சோ இந்த வருஷம் இன்னுமே 1 கட் ஆஃப் மார்க் குறைந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா Dr.NGP இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2736 வந்து கவுன்சிலிங் கோட். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல அடுத்த ஆப்ஷன்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் 163 கட் ஆஃப் மேல ஃபில் ஆயிருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி 163 or 162க்கு மேல ஃபில் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2725 வந்து கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் 162 கட் ஆஃப் வந்து பிசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்சஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்க்கு இதை விட 1 or 2 மார்க் குறைவாக இருந்தாலும் சீட் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா SNS College of Technology 2726 வந்து கவுன்சிலிங் கோட். 160 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் பிசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி டிபார்ட்மெண்ட். அங்க மல்டிபிள் கோர்சஸ் இருக்கிறதுனால இதை விட குறைந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் பட்சத்துல நீங்க SNS காலேஜ் கட்டாயமா எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஜோன்ல மட்டும் எதிர்பார்க்கறீங்கன்னா நாம இப்ப சொன்ன சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ஆஃப் காலேஜஸை மாத்தாம அப்படியே நீங்க போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்ல கல்லூரிகளா பார்க்கப்படுது. இங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ணா எனக்கு 130 125 கட் ஆஃப் இருக்குன்னா நான் சொன்ன கல்லூரியில கூட உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இசிஇ மாதிரி டிபார்ட்மெண்ட் கட்டாயமா கிடைக்கும். ஸோ இந்த காலேஜஸை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல லூப்பிங் மெத்தட்ல இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிற மாதிரியே எகைன் அண்ட் எகைன் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு எடுத்துக்கிறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்குங்க. கட்டாயமா சொல்றேன், இது வந்து கோயம்புத்தூர்ல யாருமே இந்த காலேஜஸ் பத்தி கேட்டீங்கன்னா நல்ல கல்லூரிகள் கொடுக்குற ஃபீட்பேக் கொடுக்குற காலேஜஸா பார்க்கப்படுது. நீங்களும் சூஸ் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகி தான் நீங்க வெளியே வருவீங்க. அரியர் இல்லாம படிச்சா மட்டும் போதும். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஜோனை மட்டும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம தம்ஸ் அப் சைன் கொடுங்க. மேலும் இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இன்னும் வரும் காலங்களில் கோயம்புத்தூர் ஜோன் மட்டும் இல்லாம சென்னை ஜோன், சவுத் ஜோனு, இந்த மாதிரி எல்லா ரீஜியன் ஆஃப் காலேஜஸும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸா நம்ம கொடுக்க போறோம். எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 ரெண்டுக்குமே நம்ம லிஸ்ட் அவுட் கொடுத்தாச்சு. ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4க்கு வரும் காலங்களில் வீடியோஸ் வரும். வெயிட் பண்ணி பாருங்க. மேலும் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்டே நம்ம சேனல்ல அந்த டைம்ல சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல கொடுப்போம். உங்களுக்கு பிரத்யேகமா வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கோர்சஸ் இந்த ரீஜன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறு ஒரு சில கண்டென்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.